தமிழ்நாடு முழுவதும் தற்போது நீட் தேர்வு நிறைவு பெற்று மாணவர்கள் வெளியே வந்துட்டு இருக்காங்க. எப்படி தேர்வு இருந்துச்சு அப்படிங்கறது குறித்து நேரடியா பேசலாம். வணக்கம், எப்படி இருந்துச்சு தேர்வு? குறிப்பா அந்த நீட் தேர்வுக்கு வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபா தான் இருந்தது. பாட்னி ஜுவாலஜி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு எழுதிட்டு. ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த டியூஷன் சென்டர் அந்த மாதிரி, ஐ மீன் கோச்சிங் சென்டர் அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்களா? எப்படி இந்த 2 மந்த் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் கோச்சிங் எதுவுமே போகல, செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன் வீட்டிலேருந்து. என்சிஆர்டி புக்ஸ்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ சார் உங்களுக்கு எந்த மாதிரி இப்போ மகள் வந்து தொடர்ச்சியாக அந்த நீட் தேர்வுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹோப்பாக இருந்தீங்க? இன்னைக்கு தேர்வு முடிஞ்சிருக்கு, எப்படி இருக்கு? என்னுடைய பொண்ணுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் சார். அதுக்காக இந்த ப்ரொஃபஷனல் கல்வியை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் அட்வொகேட். அதனால என் பொண்ணுக்கு நல்லா இருந்தா நாளைக்கு என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இவ படிச்சானா இவளோட வம்சமும் நல்லா இருக்கும். அதுக்காக இவங்களோட அம்மாவும் ஒரு காலேஜ் வரிவுரையாளர். சரிங்களா? அதனால எனக்கு கல்வியோட முக்கியத்துவம் தெரியும். அதனால கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து என் பொண்ணுக்காக நான் படிக்க வைப்பேன், மெரிட்ல வாங்க வைப்பேன். வேற யாரும் வீட்டில் டாக்டர்? என்னுடைய பிரதர்ஸ் 2 பேரும், சன்ஸ் 2 பேரும் டாக்டர் தான் சார். என்னுடைய மூத்த அண்ணன் பையனும் அவனும் டாக்டர், 2வது பிரதரோட பையனும் டாக்டர். உங்க வீட்டுல வந்து டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நீட் தேர்வு வந்து எப்படி இருக்கு, அது வந்து எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அரசியல் பேச வேணாமே சார் இதுல. ஏன்னா கொள்கை வந்து அவங்களுக்கு சரியில்லை சிஸ்டம்ஸ். ஆனா நமக்காக நிறைய பேர் போராடி. ஆமாங்க சார், சரியில்லை, வேண்டாம். அது என்னுடைய கான்செப்ட் அதுதான் சார். நீட் தேர்வு வேணாங்கிறது. ஆமாங்க சார். படிப்பறிவால இந்த நீட் தேர்வை பேஸ் பண்ணி மட்டும் வச்சு நம்ம ஒரு மாணவன் வந்து தகுதி உற்றவன் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நம்மள மாதிரியே எல்லா ஸ்டேட்ல நடக்குதான்ங்கிறது உண்மை கிடையாது. எதுவுமே அது உண்மை கிடையாது. போன தடவை பாத்தீங்களா, சரியா நடந்தா கூட இது வந்து சரியற்ற முறையில தான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஆமாங்க. சோ உங்க வீட்டுல வந்து இப்போ மற்ற டாக்டர்கள் எப்படி உருவானாங்க? அவங்க நீட் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆனாங்களா, இல்லாட்டி என்னென்ன சாய்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க? சார், இந்த நீட் தேர்வு வந்ததால என்னுடைய மூத்த அண்ணனோட பையன் இங்க படிக்கல, பிலிப்பஸ் தான் படிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து இப்ப எம்டி ஆகி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி தான் இருக்காப்ல. அதே அடுத்த 2வது அண்ணனோட பையனும் இங்க எக்ஸாம் எழுதி செகண்ட் டைம் தான் இது பண்ணி இங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிக்கிறார். ஆமாங்க, படிக்கிறார். கல்வி அடிப்படையில எல்லாருக்கும் வந்து குதிரை மாதிரி விடக்கூடாது சார். சரிங்களா? குதிரை மாதிரி விட்டா நான் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, நான் அவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி சேர்த்து விட்டுருவேன். ஆனா படிப்பறிவுல கல்வியும் மூளையும் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா நான் ஒரு பிலாசபி ஸ்டூடெண்ட், PhD டாக்டர். ஆமா. ஸோ 2 அண்ணனும் வந்து உங்களுக்கு வந்து டாக்டர். ஸோ என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க? குறிப்பாக ஒருத்தர் வந்து ஃபாரின் போய் படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் நீட்டை முடிச்சுட்டு இங்கேயே வந்து எழுதிருக்காரு. ஸோ உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் கிடைச்சது? ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த தேர்வில் நிறைய சரியாக எழுதாமலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஆக்சுவலி என்னோட முதல் அண்ணன் வந்து அவ்வளோ டிப்ஸ் கொடுக்கல. ரெண்டாவது அண்ணன் தான் ஆக்சுவலி அவங்களுக்கு 2 தடவை எழுந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அது ஒரே கொஸ்டின் வந்து நிறைய வேற மாதிரி டைப்ல கேட்டுறாங்க. ஆனா அது ஒரே கொஸ்டின் தான், வேற மாதிரி டைப்ல மட்டும்தான் கேட்கறாங்க. ஒரே கேள்வி வேற மாதிரி கேட்பாங்க. ஓகே, அது மட்டும் தான் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாம எழுதணும். இப்போ டியூஷன், ஐ மீன் இந்த கோச்சிங் சென்டர்ல எவ்வளவு ஃபீஸ் வந்து அது விசாரிச்சிருப்பீங்க இல்லையா? அதோடைய டாரிஃப் எப்படி இருக்கு? இப்போ 1 இயர் கோச்சிங் எடுக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கு? அந்த பக்கம் நாங்க போகவே இல்லை சார், அதனால அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது சார். இப்பதான் நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் இப்ப கூட பாருங்க, வெளியே வந்தோன்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு யாரெல்லாம் சரிங்கன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. எத்தனை இன்ஸ்டிடியூஷன் வெளியே நின்று ரிப்பீட்டர்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு குழந்தை வெளியே எழுதிட்டு வந்தோடனே ரிப்பீட்டர்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டு அந்த குழந்தையோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? நம்ம எழுதும் போதே நம்ம ஃபெயில் ஆயிருவோமா? இவங்க ரிப்பீட்டர்ஸ் ரெடியா இருக்காங்க, அப்ப இவங்களுக்கு ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சிருக்கும் போல, அதனாலதான் இவங்க நம்ம ரிப்பீட்டர்ஸ் கூப்பிடுறாங்க. அப்படித்தானே ஆகும். அவங்க வீட்டுல சார் நமக்கு தேவை என்ன? 12வது வரைக்கும் என்ன, நீங்க என்ன வீட்டு வேலை செய்ய சொல்றாங்களா, இல்ல தண்ணி எடுத்து கொடுக்க சொல்றாங்களா, இல்ல மாவரைக்க சொல்றாங்களா? படிப்பு மட்டும் தானே சார். அந்த படிப்பு மட்டும். இப்போ நீங்க காலையில இருந்து எத்தனை மணிக்கு இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா இப்ப என் கூட மைக் பிடிச்சி எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க அப்படின்ற கான்செப்ட்ல உங்களோட வேலை இதுதானே. இதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது உங்களுக்கு. இப்ப 6 மணிக்கு மேல இங்க யாராவது நிப்பாங்களா? யாரையாவது பார்க்க முடியுமா? அப்ப இவங்களுக்கு 12வது வரைக்கும் என்ன வேலை? அந்த படிப்புன்றது எது வரைக்கும் படிக்கணும்? ஆழமா படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும், தெரிஞ்சு படிக்கணும், சிந்தனையோட படிக்கணும். அப்படி படிச்சா இவங்க ஏன் இன்ஸ்டிடியூஷன் போய் தேடணும்? வீட்லயே இருக்கலாம்ல, வீட்லயே இருந்து படிக்கலாம்ல. இவங்களுக்கு என்ன வேலை செய்ய சொல்ல போறோம்? காலையில போமா, சாப்பிட்டு போமா, மதியானம் சாப்பிடுமா, ஸ்கூலுக்கு போமா, அட்டன் பண்ணுமா, கவனிமா. இதுக்கேற்ற மாதிரி நமக்கு எதுக்கு எல்லாத்தையும் போய் பார்க்கணும்? தேவையில்லாத தானே அது. வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்றதோட ஆழ்ந்து உட்காந்து படிச்சு இதுதான் எனக்கு வேலை, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க 12வது வரைக்கும் அப்படின்னும் போது ஏன் அங்க போகணும்?
போக தேவையில்லையே. இப்போ நீங்க நிக்கிறீங்க, நான் உங்களுக்கு எப்பவுமே உங்களை தாழ்த்தி நான் பேசவில்லை, எந்த இன்ஸ்டிடியூஷன் தாழ்த்தி பேசல. 10வது படிக்கும் போது அவனோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிடும் பெற்றோருக்கு. இதுக்கப்புறம் அவனை என்ன தேக்கலாம், இது பண்ணலாம். நம்ம வந்து ஆஸ் ஏ பேரண்ட்ஸா, நான் உனக்காக லோன் வாங்கி கட்டிட்டு அங்க லோன் கட்டுறதோட உனக்காக நான் என்னுடைய கனவுலாம் இழந்துட்டேன், என்னால படிக்க முடியாத நேரத்துல உன்னை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு இதுதான் வேலைன்னு சொல்லி வச்சு படிக்க வைங்க. போனை கொடுக்காம அந்த குழந்தை நல்லாவே படிக்கும். அந்த குழந்தை அடம் பிடிச்சி எனக்கு தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ் தான் ஒன்றும் கேட்குமா? நம்மளால முடியாத ஸ்டேஜில் வாங்கி தர முடியுமா? அதுக்கு அடுத்த நம்ம என்ன கொடுக்க முடியும்? கல்வியை கொடுங்க, சரியாயிரும் அந்த குழந்தை. அது தேவையானது அந்த குழந்தை வாங்கி கொடுக்கும், நமக்கும் நம்மளையும் பார்த்துக்கும். ஸோ அப்பாவே வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டராக இருக்காரு. ஸோ நீங்கள் நல்லா வந்து நிறைய பயிற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக அப்பாவுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. ஸோ நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நிறைய மாணவர்களை பார்க்குறோம். ஒரு வீட்லேயே வந்து 2 மருத்துவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. 3வது மருத்துவராக தயாராக இருக்கக்கூடிய அந்த பணிகளில் தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.